கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருப்பீங்க நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இவள் நல்ல ஆல்ரெடி நம்ம பார்ட் 4 வரைக்கும் வீடியோ போட்டிருப்போம். அதாவது மாஸ் பீஸ் கண்டுபிடிக்கிற மாதிரி பார்ட் 5 பார்ட் 6 வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பார்த்துடலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி மாஸ் பீஸ் வந்து நான் கண்டுபிடிச்சி வச்சுட்டேன் நான். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி எடுக்கிறதுன்னு நம்ம 2 வீடியோ மட்டும் நான் உங்களுக்கு காட்டலை. அதாவது அடுத்த சேனல் நமக்கு என்ன வரும் நம்ம தெளிவாக சொல்லிடுறோம் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு சேனல் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பிங்க், அதாவது பிங்க் கீழே ஒன்று வரும். பிங்க் ரூம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிரையில் அங்கே வச்சா பார்த்தீங்கன்னா நம்ம பிங்க்கில் ஒரு கீ கொடுப்பாங்க. அந்த கீ கொண்டு என்ன பண்ணுறீங்க, நீங்கள் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வந்துடுங்க. இந்த இடத்துக்கு வந்து நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே கலரில் பிங்க் ரூம் ஒன்று இருக்குல்ல, இந்த பிங்க் ரூம் கூட போய்க்கிங்க. இங்கே ஓப்பன் பண்ணி இந்த கீழே கொடுப்பாங்க. இந்த கீ நீங்கள் எடுத்துக்கிங்க. எடுத்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த இடத்துல ஒரு சேலஞ்ச் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி வரும். அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா கன்று கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு நம்மளுக்கு இந்த ரூமுக்கு அந்த கம்ப்ளீட் ஓப்பன் பண்ணி விட்டதுக்காக நம்மளுக்கு ஒரு 2 பொருள் நம்மளுக்கு தேவை. அதாவது ரெண்டு பொருள் என்னென்னா, நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஹென்னு தேவை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹென்னோட தேவை ஒரு அதாவது ஹென்னுக்கு தேவையான ஒரு ஃபுட்டு தேவை நம்மளுக்கு. அந்த ஃபுட்டு நம்மளுக்கு தேவைப்படுது. அந்த ஃபுட்டையும் நம்ம எடுத்துக்கணும். அந்த ஃபுட்டு வந்து பார்த்தீங்கன்னா சில நேரம் இந்த உரம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில நேரம் இங்கேயே இருக்கும். ஓகேங்களா, இந்த இடத்துல இருக்கும். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயே எடுத்துக்கலாம். இல்லாட்டி சில நேரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாது பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குன்னா கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ரெஸ்ட் ரூம் இருக்குல்ல, அந்த ரெஸ்ட் ரூம் உங்களுக்கு காட்டுறேன், எப்படின்னு தெளிவாக காட்டுறேன் நான் உங்களுக்கு. ஓகே, இப்போ நம்ம பொருளை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நல்லா பார்த்துக்குங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துல பார்த்து க்ரோபர் எடுத்துக்கலாம். க்ரோபர் எடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கரெக்டாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஸ்ட்ரெயிட்டாக வந்துருக்கு. நான் சொன்ன ரெஸ்ட் ரூம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் இருக்குது. இந்த ரெஸ்ட் ரூம் கிட்ட வந்துட்டிங்கன்னா சில நேரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெண்ணுக்கான தேவையான ஃபுட்டு இங்கே வச்சுருப்பாங்க. நம்ம இந்த ஃபுட்டு இங்கேயே எடுத்துக்கலாம். ஒன்று நான் சொன்ன ஆல்ரெடி அந்த மேலே வந்து ஒரு இடத்துல இருக்கலாம். இல்லாட்டி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த இடத்துல ஃபுல்லாக செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கரெக்டாக இந்த இடத்துல இருக்க வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு கரெக்டாக வந்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு நிறைய கவனிக்கலாம். இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஓரம் இருக்கும். ஓகேங்களா, பார்த்தீங்கன்னா இந்த ஓரம் தான். இந்த ஓரத்தை நம்ம பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஸ்வீட் கார்ன் அப்படி சொல்லுவாங்க. இந்த கார்ன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணோம்னா அந்த ஹென்னுக்கு நம்ம கொடுக்கணும். ஓகேங்களா, இது நம்ம எப்படி ப்ளே பண்ணி காட்டுறோம் உங்களுக்கு. ஆனால் நான் மாஸ் பீஸ் கண்டுபிடிச்சிட்டு பட் உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டுறோம் உங்களுக்கு எப்படின்னு. ஓகே கைஸ், நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கோழி தேவைப்படும்னு சொன்னாங்க. அந்த கோழி வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு இந்த இடத்துலயே இருக்குது. கோழி நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு எங்கே பண்ணுறோம், நம்ம வந்து ஃபஸ்ட்டு அந்த ப்ளூ கலர் பிங்க் கலர் ரூம் இருந்துச்சு, அந்த இடத்துக்கு ஃபஸ்ட்டு போய்க்கல. நம்ம வந்து என்ன பண்ணுறீங்க, இந்த டோர் க்ளோஸ் பண்ணிட்டு இந்த வுடன் ஃப்ளாங்க் வந்து பார்த்தீங்கன்னா லாக் பண்ணிடுங்க. லாக் பண்ணிட்டு என்ன பண்ணுறீங்க, நீங்கள் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கோழி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இன்ஜின் கட்டு ப்ளேஸ் பண்ணிடுங்க. ப்ளேஸ் பண்ணிவிட்டு இந்த வார்த்தை நீங்கள் போட்டுருங்க. போட்டவர் என்ன பண்ணணும்னா இந்த கோழி வந்து சாப்பிட ஆரம்பிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சேலஞ்ச் ஆரம்பிக்கணும். இங்கே சில பொம்மைங்களாம் கொடுப்பாங்க. இந்த பொம்மை நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்ம பார்த்தீங்கன்னா பொம்மையை வச்சு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பொம்மையை வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஷூட் பண்ணணும். பிளாக் கலர் கேட் ஒன்று வரும். அந்த பிளாக் கலர் கேட் வந்து பார்த்தீங்கன்னா -10 வரும். சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹியூமன் நிற்கிற மாதிரி இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு -10 வரும். தெளிவாக காட்டுறேன் பாருங்கள். இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம சேலஞ்ச் ஆரம்பிக்குது. இங்கே -10 நம்மளுக்கு மைனஸ் தேவையில்லை. இந்த ப்ளஸில் இருக்குல்ல, இந்த ப்ளஸில் இருக்க மட்டும் நம்ம அடித்தா போதும். சில நேரம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைம் வந்து ஓட ஆரம்பிக்கும். இந்த பிளாக் கலர் தேவையில்லை. நமக்கு வந்து இந்த ப்ளஸில் இந்த +10 இருக்கிறத எடுத்துக்கலாம். இந்த இது எடுத்துக்கலாம். 10 செகண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்டெண்ட் ஆகும். இது நம்ம எடுத்துக்கணும். ஓகேங்களா, பார்த்தீங்கன்னா 10 செகண்ட் எக்ஸ்டெண்ட் ஆகிடுச்சு. இந்த மைனஸ் எழுத்து தயவுசெய்து எடுத்துடாதீங்க. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம 100னா கண்டுபிடிக்கணும் வரும். 100னா கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாஃபீஸ் கொடுப்பாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல, அதாவது கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காட்டுறது எங்கே ஃபஸ்ட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அடிச்சு காட்டுறேன். அதாவது நம்மனா அது டைமுக்குள்ளே முடிக்கணும். டைமுக்குள்ளே முடிக்கலைன்னா நம்ம பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து பண்ணுற மாதிரி வரும். ஓகேங்களா, இப்போ அந்த ஃபுட்டு சாப்பிட்ற வரைக்கும் நம்ம டைமு. அதுக்கு பார்த்தீங்கன்னா சில நேரம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக வரும். நீங்கள் முடிஞ்சல் பார்த்தீங்கன்னா ஒரே பொருள் 2-3 தடவை அடிச்சிருங்க. ஸ்பீடாக கரெக்டாக எய்ம் வச்சு கரெக்டாக அடிச்சிருங்க. ஓகேங்க, இந்த +10 இந்த மாதிரி வரதில் கரெக்டாக அடிச்சிருங்க. இப்போ நம்ம 70 அடிச்சிருக்கோம்ல, ஓகே 70 அடிச்சிருக்கோம். மறுபடியும் 70 ஆயிடுச்சு. -10 மைனஸ் பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு எடுக்கிற மாதிரி வரும். ஓகேங்க, 26 செகண்ட் மறுபடியும் எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சு நம்ம இப்போ மறுபடியும் பண்ணுற -10. ஓகே, பக்கத்தில் ஒன்று இருக்குது, இதை எடுத்துக்கலாம். இங்கேயும் ஒன்று பக்கத்தில் இருக்குது, இதே நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ 80 எடுத்தாச்சு. நம்ம முடிஞ்சளவுக்கு பார்த்தீங்கன்னா -10, அதாவது -10 எடுக்கக்கூடாது. +10 இருக்கிறது மட்டும் எடுத்துக்கணும். ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தீங்கன்னா 11 செகண்ட் 10 செகண்ட் தான் இருக்குது. கடைசி 10 முடிச்சு விட்டுலாங்களா. இப்போ நம்மளுக்கு 10 கிடைக்குது. ஓகே, இந்த 10 நம்ம எடுத்துக்கிட்டு தள்ளி போவேன். இது வந்து 10 வந்துருச்சு. -10 நம்ம பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து 10 பிடிக்கிற மாதிரி வருது. என்ன பண்ணலாம், மறுபடியும் 10 எடுத்துக்கலாங்களா. ஓகே, 10 வந்துடும் நினைக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா 10 கண்டுபிடிச்சாச்சு நம்ம. ஓகே, டைம் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்ணுறோம், இதை ஆஃப் பண்ணி விட்டுக்கலாம் நம்ம. ஓகே, இது நம்ம சேலஞ்ச் முடிஞ்சிச்சு. இப்போ என்ன பண்ணுறோம், 100 கண்டுபிடிச்ச கவர் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இந்த இடத்துல மாஸ் பீஸ் வந்துடும். இதை கொண்டு போய் நீங்கள் அங்கே ப்ளேஸ் பண்ணிடுங்க. ஓகே கைஸ், உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5வது, அதாவது ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா 6வது ஸ்பாட் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும் கரெக்டாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அதாவது உங்களுக்கு ஒரு கார்டு கொடுப்பாங்க. அந்த கார்டை கொடுத்துன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சரியாக பார்த்தீங்கன்னா இந்த கார்டு தான் நான் டாட் வச்சு காட்டுறேன்ல, இந்த கார்டு தான். அதாவது ஒரு பிளாஸ்டிக் இது கேன் கண்டுபிடிச்சு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஷூவு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் இதில் கண்டுபிடிக்க மாதிரி வரும். பிளாஸ்டிக்
ஃபேன் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு கரெக்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, அந்த உரம் இருக்குல்ல, அந்த உரம் இருக்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ட்டா இருக்கும். நம்ம உரம் எடுத்தோம்னா அந்த இடத்துல கரெக்ட்டா அந்த இடத்துல வச்சிருப்பாங்க. அதாவது நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த உரம் அந்த ஒரு வழியில போய் எடுத்தோம்னா அந்த உரத்துல தான் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஷூ வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த ரேக்காவே இருக்கும். நீங்க இத ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஃபைனலா வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஸ்ப்ரிங் தேவை. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு ட்ராம்போலின் இருக்கும். அந்த ட்ராம்போலின் என்ன பண்றீங்க, லாங் ஜம்ப் பண்ணுங்க. லாங் ஜம்ப் பண்ணும்போது என்ன ஆகும்னா, உங்களுக்கு ஒரு ஸ்ப்ரிங் வந்து பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா கழண்டு வந்து கீழ விழுகும். நீங்க லாங் ஜம்ப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஈஸியான்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்ப்ரிங்கு உடஞ்சிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கீழ விழுந்துரும். ஓகேங்களா? அது கீழ விழுந்ததுக்கப்புறம் என்ன ஆகும்னா, மேல சிக்னல் காட்டும். இப்படி வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்ப்ரிங் கழண்டு விழுந்துருச்சுன்னு காட்டும். நம்ம ஈஸியா பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கிரைலும் கிடச்சிருச்சு. கிரைல் எடுத்துக்கலாம். இப்போ என்ன பண்றேன்னா, இந்த சேலஞ்ச் எப்படி நான் ஆரம்பிக்குது சொல்றேன் உங்களுக்கு. இந்த 3 கொண்டு போய் நீங்க என்ன பண்றீங்க, ஹைட்ராலிக் மிஷின் இருக்குல்ல, அதாவது எந்த மிஷின்னு உங்களுக்கு கரெக்ட்டா சொல்றேன் இப்ப பாருங்க. இந்த 3 பொருளை கொண்டு வந்து இந்த ஹைட்ராலிக் மிஷின்ல போட்டு நீங்க ஆயில் போட்டு பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 20 செகண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைம் ஓடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாம் அசெம்பிள் ஆயிட்டு மேல வரும். இப்போ நம்ம சேலஞ்ச் ஆரம்பிக்கலாம். அதாவது நான் அதுக்கு இந்த ஷூ கொண்டு வந்து என்ன பண்றீங்கன்னா, இங்க கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா, நான் கரெக்ட்டா சொல்ற இடத்துக்கு இந்த இடத்துக்கு வந்துருங்க. இந்த இடத்துல நெருப்பு எரியுதுல, இந்த இடத்துக்கு வந்துருங்க. இங்க வந்துட்டு என்ன பண்றீங்க, இங்க ஒரு வழி போகும். இந்த வழியில பார்த்தீங்கன்னா உள்ள போயிருங்க. உள்ள போயிட்டு என்ன பண்றீங்கன்னா, நீங்க கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பட்டன் ஆன் பண்ணி விட்டுருங்க. ஆன் பண்ணி விட்டு ஸ்ட்ரெயிட்டா அதுக்கு நேரா போங்க. நீங்க பார்த்தீங்கன்னா யூஸ் குடுத்து தான் போகணும் இங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஷூ இல்லாதனால பொறுமையா போறேன். ஓகே, இப்படி ஸ்ட்ரெயிட்டாவே நீங்க போங்க. நான் போற வழியிலே பார்த்து போங்க. எதுவும் ஸ்கிப் பண்ணிறாதீங்க. இல்ல வழி மாறி போயிருவீங்க. அதனால சொல்றேன். இப்போ பார்த்து ஸ்ட்ரெயிட்டா இப்படி போய்க்கிங்க. இந்த இடத்துக்கு டர்ன் ஆயிக்கிங்க. இப்போ கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு பிக்சர் காட்டுவாங்க. ஒரு கப் இருக்க மாரி. இந்த பிக்சருக்கு நோக்கி இப்படி போயிட்டு நீங்க என்ன பண்றீங்க, ரைட் சைடு திரும்பிட்டு ஸ்ட்ரெயிட்டாவே போங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த சைடு வந்து ஸ்டெப் இருக்கிற மாரி இருக்கும். இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு வழி போகும். ஸ்டெப் சூஸ் பண்ணாதீங்க. இப்படி ஸ்ட்ரெயிட்டா நீங்க போங்க. அதுக்கு என்ன பண்றீங்க, கீழ ஒரு கிரவுண்ட் ஃப்ளோர்ல இறங்குற மாரி போக இறங்கிருங்க அப்படியே. ஸ்ட்ரெயிட்டா போயிட்டே இருங்க. ஸ்ட்ரெயிட்டா போயிட்டே பார்த்தீங்கன்னா, மறுபடியும் இந்த இடத்துக்கு டர்ன் ஆகுங்க. டர்ன் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஓப்பன் ஆகும். இந்த ரெட் கலர்ல இருக்குல்ல, இந்த ரெட் கலருக்கு மேல தான் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மாஸ் பீஸ் இருக்கும். அத கொண்டு போய் நீங்க என்ன பண்றீங்க, மறுபடியும் பார்த்தீங்கன்னா, நீங்க அந்த சீக்ரெட் ரூம்ல பார்த்தீங்கன்னா கிரைல் வச்சு நீங்க மாஸ் பீஸ் பிளேஸ் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு அந்த கிரைல் பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா பார்த்தீங்கன்னா, மறுபடியும் வந்து வேற இடத்துக்கு பிளேஸ் ஆகும். அதுக்கப்புறம் என்ன பண்றீங்கன்னா, அந்த கிரைல கொண்டு போய் மறுபடியும் என்ன பண்றீங்கன்னா, நீங்க மறுபடியும் அந்த சீக்ரெட் பிளேஸ் இருக்கு. அந்த சீக்ரெட் பிளேஸ்ல வச்சீங்கன்னா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சர்ப்ரைஸ் ரூம் ஓப்பன் ஆகும். அது காட்டுறது எப்படின்னு. கடைசியா வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க கிரைல கொண்டு வந்து என்ன பண்றீங்கன்னா, மறுபடியும் இந்த இடத்துல கொண்டு வந்து நிப்பாட்டிருங்க. நிப்பாட்டினதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, நீங்க பார்த்தீங்கன்னா, முன்னாடி இங்க நிக்கிற மாரி வரும். இங்க நின்றதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த மாஸ் பீஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பவர் ஏறும். ஓகேங்களா? பவர் ஏறும்போது பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த மாஸ் பீஸ் டச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா பாருங்க, இப்போ இந்த இடத்துல ஒரு ஓப்பன் ஆகும் பாருங்க. இப்போ என்ன பண்றேன், மாஸ் பீஸ் டச் பண்றேன் நானு. ஓகே, இப்போ நம்மளுக்கு தேவை கிரைல். இப்போ கிரைல கொண்டு வந்து என்ன பண்றதுக்கு பாருங்க, இந்த இடத்துல வைக்க போறேன் மறுபடியும். இப்போ இந்த இடத்துக்கு வந்துட்டு ஓகே கைஸ், இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா கையில் கொண்டு வந்துட்டேன். கையில் கொண்டு என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணிடுறேன். நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த மெயின் டோர் க்ளோஸ் பண்ணிட்டு நீங்கள் பிளாங்க் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் இது பண்ணுற மாதிரி தான் வரும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இடத்துல பவர் வர ஆரம்பிச்சிடும். இப்போ என்ன பண்ணுறேன், நம்ம இதுக்கு முன்னாடி போய் நின்றா மட்டும் போதும். நின்றீங்கன்னா பார்த்தீங்களா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மாஸ் பீஸ்க்கு ஒரு பவர் கிடைக்க ஆரம்பிக்கும். அது கனால நீங்கள் பார்ப்பீங்க. அதாவது பவர் வந்து பார்த்தீங்கன்னா மாஸ் பீஸில் வரும். இப்போ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா மாசு தோரமாக கொடுப்பாங்க. இப்போ என்ன பண்ணலாம், டச் பண்ணால் மட்டும் போதும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு வழி ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஹோல் ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? இந்த இடத்துல ஓப்பன் ஆகும் என்ன பண்ணுறோம், ஈஸியாக போகலாம். ஆனால் இந்த மாஸ் பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொண்டு போகணும். இந்த மாஸ் பீஸ் வச்சு தான் பார்த்தீங்கன்னா மற்ற நம்ம இந்த பேராசூட் எஸ்கேப்னு சொன்னல, இது வச்சு நம்ம பண்ணுற மாதிரி வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோவை பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் பண்ணி போகிற ஃபைனல் வீடியோவை போடுறேன். நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிங்க. பை பை, டேக் கேர்.